ஆனா உண்மையை கண்டுபிடிச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு பதிலா தீர்ப்பு சொல்றதுக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டு போறேன்னு சொல்றதுலாம் தப்புடா. நாம இத்தனை காலமா கட்டி காத்த நம்ம பரம்பரையோட கௌரவத்தை நாமளே குழி தோண்டி புதைச்ச மாதிரி ஆயிடும். கோர்ட்டுல நீதி தேவதையோட கண்ணை கருப்பு துணியால கட்டிருக்காங்க. அது ஏன்னு தெரியுமா? குற்றம் சுமத்தப்பட்டவங்களை நம்ம சொந்த பந்தங்களா பார்க்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். உன் அண்ணி இடத்துல வேற யார் இருந்தாலுமே நீ உன் மனசாட்சிப்படிதான் நடந்துக்கணும். அப்புறம் நீ ஊரை விட்டு போறேன்னு சொன்னப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. வீட்டை விட்டு நீ போக கூடாது, நாங்க தான் போகணும். மாமா, எதுக்காக மாமா அப்படி சொல்றீங்க? ஜானகி மேல குற்றம் சுமத்தி இருக்காங்க. அவ தீர்ப்ப சொல்ல போற தலைவர் வீட்லயே இருக்கிறது தப்பு இல்லையா? அதனால நாங்க கிளம்புறோம். மச்சான், கிளம்புறதுன்னா இந்த நேரத்துல எங்க மச்சான் போவீங்க? இது நம்ம ஊர் தானே, எங்கேயும் தங்கிக்க முடியும். தண்ணி அண்ணே, அண்ணே உங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும்ண்ணே. யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்கண்ணே. அண்ணே நீங்க நம்ம வீட்லயே இருங்கண்ணே. இல்லடா, நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. பாரு, எல்லாமே உன்னால வந்த வேண. பத்மா, அவனை திட்டாத. நான் ஒரு நல்ல முடிவெடுக்க அவன்தான் காரணம். ஜானகி, கொத்து சாவியை கொடு. பார்வதி, இதை வச்சுக்கோ. மாமா, என்னோட ஸ்தானத்திலிருந்து தம்பி தீர்ப்பு சொல்ல போறான். இந்த குடும்பத்தோட தலைவனாவும் அவன் இருந்து பாத்துக்குவான். நீ இந்த வீட்டோட தலைவியா ஜானகியோட இடத்துல இருந்து எல்லாரையும் நல்ல விதமா பாத்துக்கணும்.